இன்றைய தினம் ரஃபாவுக்குள் எவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பில் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக ரஃபாவிலே இஸ்ரேல் இராணுவம் அடைந்து வருகின்ற தோல்விகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தோல்வி என்ற ஒரு அறிக்கையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நியூயார்க் டைம்ஸ் என்பது இது அரபு உலகத்தில் வெளியிடப்படுகின்ற ஒரு ஊடகம் அல்ல. இது அமெரிக்காவிலே இருந்து வெளியிடப்படுகின்ற ஒரு பத்திரிகை என்பதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது, ரஃபாவில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பிணங்கள் அதிகமாக கிடப்பதனை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. உச்சம் தொற்றிருக்கின்ற பிணங்கள் என்ற அடிப்படையிலே அங்கு பார்க்கப்படுகின்றது. முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், ரஃபாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குவைட் மருத்துவமனை தற்பொழுது செயலிழக்கும் தருவாயில் இருக்கின்றன. இந்த குவைட் மருத்துவமனைக்குள் இஸ்ரேல் இராணுவம் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை உடனடியாக வெளியேறுமாறு கூறியிருந்த பொழுதிலும் அங்கிருந்த ஊழியர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், நாங்கள் வெளியேறப் போவது இல்லை, அப்படி வெளியேற மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்நிலையில் அங்கு மின்சாரங்கள் தடைப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கு அவ்வாறு தடைப்படுகின்ற பொழுது அங்கு சத்திர சிகிச்சை செயற்பாடுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனை தவிர அங்கு ஏனைய தேவைகள், ஏனைய உபகரணங்கள் தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன. இன்னும் ஓரிரு மணித்தியாலத்தில் அந்த செயற்பாடுகள் நின்று போவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. இந்நிலையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், தற்கொலை செய்து வருகின்ற இஸ்ரேல் இராணுவ அதிகாரிகள் என்ற அடிப்படையிலே பார்க்கப்படுகின்றன. இதுவரையிலே 10 இராணுவ அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக ஆர்எட்ஸ் பத்திரிகை, அதாவது இஸ்ரேலை தளமாக கொண்டு இயங்குகின்ற பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அவர்கள் மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த செய்தியை நம்ப போவதில்லை என சர்வதேச வல்லுநர்கள், சர்வதேச விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள். சுமார் இதுவரையிலே அவர்கள் கிட்டத்தட்ட 100கணக்கானவர்கள் தற்கொலை செய்து இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. அண்மையில் கூட பல்வேறு விடயங்களை நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் வெளியிட்டிருந்ததாக அந்த தகவல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக உளவியல் ரீதியாக அதிகமானவர்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் தற்கொலை செய்து வருவதாக இந்த செய்தியின் மூலமாக தெரிய வருகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், இஸ்ரேல் படைகளை தும்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக சாயித் டவுன் பகுதிகளில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், கஸ்ஸாம் படைப்பிரிவுக்கு முகம் கொடுக்க முடியாமல். அடுத்து நட்சரின் பகுதிகளிலும் இஸ்ரேலின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றன, பாரிய ஏவுகணை தாக்குதலையும் நடத்தி இருக்கின்றது. அடுத்து மசாயா பகுதிகளிலும் இஸ்ரேல் இராணுவ மீது ஒரு குழுவினர் மீது கூட அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது இஸ்ரேலினுடைய ஒரு குழுவினர் மீது அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு இந்த தாக்குதலை கஸ்ஸாம் பிரிகேட் மேற்கொண்டிருக்கின்றன. சுமார் ஒரு குழுவினர் என்ற பொழுது அந்த குழுவில் 10 பேர் அளவில் இருக்கலாம் என்பதுதான் கருத்து. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அளவிலே அந்த பிரதேசத்திலே உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இஸ்ரேலினுடைய தரப்பிலே. அடுத்ததாக மேலும் தெற்கு காசா பகுதிகளில் 2 தனித்தனி தொகுதிகளாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. கஸ்ஸாம் பிரிகேட் மற்றும் அல் குத்தூஸ் படைகள் இணைந்து மோட்டார் குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேலின் ரஃபா பகுதிகளில் நுழைய முற்பட்ட வேளையில், அதாவது இஸ்ரேல் படைகள் ரஃபா பகுதிக்குள் நுழைய முற்பட்ட வேளையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலதிகமாக ரஃபாவுக்கு கிழக்கு பகுதிகளிலே இஸ்ரேல் இராணுவத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. சாயித் டவுன் பகுதிகளிலும் இஸ்ரேல் இராணுவத்தின் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக இந்த தாக்குதலின் காரணமாக கஸ்ஸாம் மற்றும் குத்தூஸ் படைகள் இந்த தாக்குதலை ஒருங்கிணைந்து நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தபடியாக ஜபாலியா பகுதிகளில் தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் உச்சக்கட்ட தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. ரஃபா பகுதிக்குள் நுழைந்து இவர்கள் தாக்குதல் நடத்த முற்பட்டிருந்தார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதிகளில்தான் உச்சமான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நாங்கள் மெர்காவா டேங்குகள்
அளிக்கப்பட்ட விபரத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியில் நடத்தப்பட்ட மெர்காவா டேங்கினை அழிப்பதற்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நோர்த் காசா பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ரியாவுஸ் சாலிஹின் பள்ளிவாசலுக்கு முன்பாக அல் யாசீன் ஏவுகணையை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அல் மபூஹு தளத்துக்கும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றன. இதிலே ஒரு மெர்காவா டேங்க், இஸ்ரேலினுடைய மெர்காவா டேங்க் என்று நான் குறிப்பிடுகிறது அனைத்துமே பல லட்சம் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒரு மெர்காவா டேங்க் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டேங்குகளையே அழித்து வருகின்றார்கள். அடுத்து ஜபாலியா கிழக்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அங்கும் ஒரு மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மசாயா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒரே நேரத்தில் மேலும் 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து மத்திய காசாவிலும் ஒரு மெர்காவா டேங்க் என அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அங்கு சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் டைம்ஸ் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் காரணமாக சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டு வருவதாக குறித்த பகுதிகளிலே தெரிவிக்கப்படுகின்றன. இங்கும் 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு குறிப்பிட வேண்டும், ஹிஸ்புல்லா நடத்தப்படுகின்ற தாக்குதல் இதிலேயுமே மெர்காவா டேங்க் அளிக்கப்படுவது இல்லை. காரணம், தரைவழி தாக்குதல் நடத்துகின்ற பொழுதுதான் மெர்காவா டேங்குகளை அளிக்க முடியும். இவர்கள் தற்பொழுது தரைவழியிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. காரணம், இவர்கள் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளிலே இந்த தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அந்த வகையிலே இஃப்தா கிரனைட் படைத்தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவிப்பதாக அந்த வெளியிடப்பட்டிருக்கின்றன. அடுத்து அல் உபைதா அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இஸ்ரேல் பிணைய கைதியாக வைத்திருந்த 4 பேர் கொண்ட குழுவினரை வைத்திருந்த எமது குழுவின் ஒரு பகுதியினருடைய தொடர்பு எம்மிடம் இல்லாமல் போயிருக்கின்றன, அற்று போயிருக்கின்றன என்பது தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவர்கள் பிணைய கைதிகளாக சிலரை வைத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு குழுக்களாக வைத்திருப்பதாகத்தான் இந்த செய்தி மூலமாக தெரிகின்றது. அவ்வாறு குழுக்களாக வைத்திருந்த ஒரு குழுவினரை தற்பொழுது எமது தொடர்புக்கு அப்பால் சென்றிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்கின்றன. இதில் ஹமாஸின் பலமும் இஸ்ரேலின் தோல்வி என்ற அடிப்படையிலேயே அந்த கட்டுரை செல்கின்றது. இதிலே யஹ்யா சின்வார் உயிருடன் உள்ளார் என்பது இந்த 7 மாதத்தில் இஸ்ரேல் அடைந்த தோல்வி என்று பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக கஸ்ஸாம், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட்டை தலைமை தாங்கி நடத்துபவர் இவர்தான். இவர் கஸ்ஸாம் பிரிவு மட்டுமல்லாமல் மேலும் 14 இராணுவ பிரிவுக்கும் வழிகாட்டியாக செயற்படுகின்றார் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலும் பிணைய கைதிகளை விடுவிப்பதில் தோல்வி அடைந்துள்ள இஸ்ரேல் இராணுவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனையும் அந்த நியூயார்க் டைம்ஸ் அந்த அறிக்கை மூலமாக வெளியிட்டிருக்கின்றன. இவ்வாறு தான் அந்த செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இதனை தவிர மேலும் ரஃபாவுக்குள்ளே போர், அதாவது தாக்குதலை விரிவுபடுத்தி இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றன. இதனை தொடர்ச்சியாக 3 நாட்களாக இவர்கள் விரிவுபடுத்தியிருந்தாலும் நாங்கள் தற்பொழுது பார்த்த செய்தியை பார்க்கின்ற பொழுது கடும் தோல்வியினை அடைந்து வருகின்றது இஸ்ரேல் இராணுவம் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் இராணுவ பிரிவிலிருந்தே செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதுவரையிலே 69 பேரளவிலே கடும் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த செய்தி தொடர்பில் வெளியிடுகின்ற பலர் கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு 400 பேர் காயமடைந்திருந்தாலும் அல்லது 500 பேர் இருந்தாலும் அவர்கள் குறுகிய தொகையினை வெளியிடுவார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 69 என்றால் அது 500ஆகவும் இருக்கலாம், 1000ஆகவும் இருக்கலாம் என்ற ரீதியிலே பார்க்கப்படுகின்றது. அவ்வாறென்றால் ரஃபாவு எல்லையிலே தற்பொழுதுதான் இருந்து தாக்குதல் நடத்துகின்ற பொழுதே இவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் உள்ளால் செல்கின்ற பொழுது எவ்வாறான ஒரு நிலைமை காணப்படும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. தொடர்ச்சியாக எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk.